உலகில் ஏற்படும் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளின் அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் கணித்ததாக பொதுவான கருத்துக்கள் பேசப்படுகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டில் வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பில் பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்டடாமஸ் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரின் கணிப்பின்படி 2026ஆம் ஆண்டு மூன்றாம் உலகப் போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகளில் பதற்றம் அதிகரிக்கும் என்றும் மிக பாரிய அளவிலான பொருளாதார பின்னடைவுகளை உலகளவில் ஏற்படும் என்று நாஸ்டடாமஸ் கணித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. 2026ஆம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் புதிய ஆண்டில் கால்பதைக்கும் அனைவருக்கும் வாழ்வில் மாற்றங்கள் குறித்து அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் தீர்க்கதரிசிகள் ஜோதிடர்கள் என அடையாளப்படுத்தப்படும் எதிர்காலத்தை கணிக்கும் நபர்களின் கருத்துக்கள் பேசு பொருளாகி வருகின்றது. அந்த வகையில் எதிர்காலத்தை கணித்த தீர்க்கதரிசிகளின் மிக முக்கியமாக கருதப்படும் நாஸ்டடாமஸ் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 2026இல் இத்தகைய மோசமான நிலைமை ஏற்படும் என கணித்துள்ளமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாஸ்டடாமஸ் எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் என்ன நடக்கும் என்பதை 465 வருடங்களுக்கு முன்பாக எழுதி தனது புத்தகத்தில் பாடல் வடிவில் உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் ஏற்கனவே ஹிட்லர் குறித்தும் பிரெஞ்சு புரட்சி உட்பட பல நிகழ்வுகள் குறித்தும் கணித்துள்ளதுடன் பல இயற்கை பேரிடரையும் முன்கூட்டியே கணித்திருந்தவையும் 2026 பற்றிய கணிப்புகள் உற்றுநோக்க வைக்கின்றது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மூன்றாம் உலகப் போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என்றும் அவர் கணித்ததாகவும் உலகளாவிய அளவில் பெரும் மோதல் உருவாகி அது மிகுந்த அழிவை ஏற்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் 2026ஆம் ஆண்டில் கடற்படை அல்லது கடல்சார் பகுதியில் ஒரு பெரிய சம்பவம் உலக கவனத்தை ஈர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் தவறான அரசியல் அல்லது இராணுவ முடிவு காரணமாக கடல்சார் பதற்றம் திடீரென்று அதிகரித்து முக்கிய நாடுகளுக்கிடையே மோதல் சூழல் உருவாகும் எனவும் அவரின் கணிப்புகள் சொல்கின்றது. உச்சகட்ட பதற்றமாக ஒரு பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்படும் சம்பவம் நிகழக்கூடும் என்றும் அது உலகளவில் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2026ஆம் ஆண்டில் பல நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கலாம் என்றும் குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற முக்கிய உலக வல்லரசு பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்புக்கு செல்லும் சூழல் உருவாகும் என்றும் அவர் கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நெருக்கடி வேலைவாய்ப்பு இழப்பு, பணவீக்கம், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளை அதிகரித்து சமூக அமைதியின்மையை உருவாக்கக்கூடும் என்றும் நாஸ்டடாமஸ் கணித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது எவ்வாறாயினும் இவ்வாறு முன்வைக்கப்படுகின்ற கணிப்புகள் தீர்க்க தரிசனங்களாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்று நவீன கால உலக அரசியல் சூழலே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.